ராதிகா மேடத்தோட ஃபோன் இன்டர்நெட்டில் பேசுகிறேன். ராதிகா மேடம் நானும் டேரக்டாக நடிக்கல, ஆனால் ஃபோனில் பேசிக்கிறேன். மேடம் வந்து அவங்க வேற வருஷம் நம்ம டப்பிங்கில் பார்க்கும்போது அப்பா ஒரு 10,000 குறைச்சிக்கோப்பா. விஜய் சார் என்னை பார்க்குறாரு, பர்ஷின் போயிட்டுருக்கு, எடுத்து முடிச்சிட்டாங்க. விஜய் சார் வந்து ஹாய்னாரு. நான் மிரண்டுட்டேன், என்னடா நம்ம பார்த்து ஹாய்னாரு சார் அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர். இந்த டோனி கேரக்டர் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு கால் வந்துச்சு, பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதான் அந்த படத்தில் அந்த அந்த பிஜோனுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா வந்து சேதுபதியோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் கிளாஸ். ஸோ ஹாப்பி. ரிவால்வர் ரீட்டா அப்படின்னா அது டாக்டர் படம் மூலமாக தான் வந்தது. தோனி படம் பார்த்துட்டு அதில் ஒரு கார் திருடுற கேரக்டர் ரிவால்வர் ரீட்டால டேனி ரோலு. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி கோசாமி அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். இப்போ எனக்கு என்னன்னா லைக் நீங்க ஒரு கூத்துப்பட்டையில ஒரு ஆசிரியரா சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா, அண்ட் நீங்க வந்து ஆக்டும் பண்றீங்க. அப்படி இருக்கப்போ ஸோ இந்த விஷயங்கள்ல வந்து எது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு? ஏன்னா கூத்துப்பட்டையில நாடகம் நடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி, அது ஒரு மாதிரி லைவ்லியா போகும். இது நம்ம கேமரா முன்னாடி டேக் ஆக்ஷன் அப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம்ல, எது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து எது ரொம்ப ஈஸியா இருக்கும் அண்ட் கனெக்டட் ஆகும்? ரொம்ப ட்ராமா அப்படிங்கிறது வந்து ரிஹர்சல் இருக்கும். கமல் சார் சொல்றாரு, ரிஹர்சல் பண்ணி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க நடிக்க போகும்போது ஈஸியாக அவங்க சீனை பண்ணலாம். இப்போ தெரியாத விஷயம் டக்குன்னு போய் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு, இரிட்டேட் போகும். இப்போ நீங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் கேமராவில் ஒரே ஷாட்டில் பண்ணிடுவீங்களே, அதுக்கு ரிஹர்சல் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தியேட்டரில் நீங்கள் பண்ணும்போது ஒரு மாதம் ரிஹர்சல் பண்ணி தான் அந்த நாடகமே லைவாக பண்ண முடியும். அதில் ஒரு மிஸ் ஆனால் கூட அந்த மறுபடியும் ரீடேக் போக முடியாது. அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தடு. அதில் நான் வந்து 3 hours பிளேயெல்லாம் பண்ணியிருக்கேன். ரொம்ப மல்டிபிள் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் தபஸ்ன்னு அதில் அர்ஜுனனை ஆக்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் கட்டிக்காரனாக வருவேன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரனாக வருவேன். இது மாதிரி மல்டிபிள் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ கேரக்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதுக்குள்ளே மாறணும். அதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேரடியாக வந்து பாராட்டுவாங்க ஆடியன்ஸு, நேரடியாக செலிபிரிட்டிஸ் வந்து பாராட்டுவாங்க, எமோஷன்ஸாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சினிமாங்கிறது வந்து ஷார்ட். இப்போ அந்த கேமராவுக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக கன்வே பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ட்ராமா வந்து ரிஹர்சல் பண்ணி பண்ணுறீங்க, சினிமாவில் வந்து கேமராவில் ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும், அந்த மீட்டரில் பண்ணணும். அதுதான சேலஞ்ச். கண்டிப்பாக அது ஒரு மேஜிக் இது. ஸோ ரெண்டுக்கும் ஒரு ரிஹர்சல் பண்ணி நாடகத்தில் நடிக்கிறதும் கஷ்டம்தான், சினிமாவில் கேமரா பண்ணி நடிக்கிறது எல்லாமே கஷ்டம்தான். ரெண்டுமே கஷ்டம்தான். ஓகே, எல்லாம் ஈஸி கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ராசஸ் இருக்கு, ட்ரைனிங் ப்ராசஸ் இருக்கு. அதை நம்ம கரெக்டாக பண்ணும்போது எல்லாமே சாத்தியம். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ வந்து நீங்க நடிச்ச படங்கள், ஒரு சில படங்களோட பேரை வந்து நான் சொல்லுவேன், அதுல இருந்து உங்களோட பெஸ்ட் மெமரிஸை வந்து நீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணலாம், போலாமா? ஓகே. அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூடர்குடம் வந்து காஸ்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு, நீங்க படிச்சுட்டு இந்த கேரக்டர் நல்லா இருந்தா பண்ணுங்க, ஃபுல் ஸ்கிரிப்டட் கொடுக்குறாரு, பவுண்டடு. நான் 3 hours ஆஃபீஸ்லேயே உட்காந்து படிச்சிட்டேன், நவீன் சார் ஆஃபீஸில் படிச்சுட்டு இப்போ சிரிச்சிட்டே இருக்கேன். அந்த படம் அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்கிரிப்ட் படித்து சிரிச்சிட்டே உட்காந்துருக்கேன். படம் பார்க்குற மாதிரி இருக்கு. படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ ஆட்டோகுமார்னு ஒரு ரோலு, அந்த ஆட்டோகுமார் ரோலுக்கு வந்து 2 சாங் உங்களுக்கு தான் வருது படத்தில். ஒரு நீங்கள் என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி சாங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டில் ஒரு சாங்கு எஸ்பி சரண் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னார். ஓகே சார், நான் பண்ணுறேன். அப்போது நாங்கள் வந்து அதை ரிஹர்சல் பண்ணி அங்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணுறதுலாம் ஒரு பிக்னிக் மாதிரி இருந்துச்சு. அது ஷூட்டிங் மாதிரி இருக்காது, ஜாலியாக இருக்கும், பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆமாம், சினிமா மாதிரி இருக்காது, ஒரு இது ஒர்க் ஷாப் நடக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியாக ஆக்ட் பண்ணுவோம், அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம். ஓகே. நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து ஆக்சுவலி நான் டாக்டர் சாரை வந்து நெல்சன் சாரை ஒரு ஆஃபீஸ்க்கு பார்க்க போகிறேன். சார் வர்றதுக்கு லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் உட்கார போனேன், அதுக்குள்ளே வந்து டேரக்டர் வந்துட்டார். வந்தோடனே, ஹாய் சார், நான் குளமாவு கோயிலில் படம் பார்த்தேன், சூப்பராக நீங்கள் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க சார், அந்த படத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், உங்களை வந்து வாய்ப்பு கேட்காம. அப்படியா அப்படின்னா,
ஸோ மூடக்கூடம் பண்ணீங்களா, நீங்கள் வாங்க உட்காருங்க பேசலாம்ட்டு உட்காந்து பேச வச்சார். என்னென்ன பண்ணால் இப்போ படம் பண்ணிட்டீங்க, இதில் ஒரு ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ஃபோட்டோ என்னை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த டோனி கேரக்டர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒன் மந்த் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த டோனி கேரக்டர்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பண்ணுங்கள், இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு கால் வந்துச்சு, பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. அதான் அந்த படத்தில் அந்த அந்த பிஜோனுக்கு ட்ரெயின் பண்ணோம். அதெல்லாம் பார்த்தாரு சார், நெல்சன் சார். அவரை பார்த்துட்டு அந்த பியோன் வந்து வித்தியாசமாக நடிச்சிருப்பாப்புல. ஓகே. யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுல நீங்க சொல்றது யாருன்னு தெரியல. யாரு அந்த ஆம்பளை டைலாக் பேசுவாரே அவர்தான். அம்மா. ஓகே. அவரு அந்த அந்த கேரக்டருக்கு நம்ம ட்ரெயின் பண்ணோம். அது அப்போ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. அப்போ இந்த ரோல் தோனி ரோல் வந்து கூப்பிட்றாங்க. அது செம்ம ஹிட்டாக இருக்குது. அந்த தியேட்டர்லேயே பயங்கரமாக அது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கேமராமேன் விஜயகண்ணன் சார் வந்து பயங்கரமாக சிரிச்சார். பயங்கரமாக ஃபன்னியாக ஆமா, அந்த சீன் சொல்ல போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குற சீனு. அப்புறம் அந்த இளவரசு சார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு சீன் அது. அப்புறம் அந்த கெட்டப் போட்டு வந்து அந்த ஸ்கூல் பசங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி அந்த ஸ்கூல் பொண்ணை கடத்துறது, அதெல்லாம் ஒரு ஃபன்னிங்காக இருக்கும். அதெல்லாம் நெல்சன் சார் ரொம்ப அதான் அவர் நுணுக்கமாக பண்ணுறாரு. சீரியஸாகவும் இருக்கணும், ஆல்சோ அது காமெடியாகவும் இருக்கும். அவர் ஒரு சைலன்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பிரஷன். அவர் வந்து எக்ஸ்பிரஷன் மோர் தென் எக்ஸ்பிரஷன் அது ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாரு. எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ஆனால் அது எப்படி கரெக்டாக வரணும் அப்படின்னு பார்க்குறாரு. அதில் ஹியூமர் வச்சுருக்காரு. பிரில்லியன்ட். நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. பீஸ்ட். பீஸ்ட் வந்து அதே தான். இந்த நெல்சன் சார் வந்து அவருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி போச்சுன்னா மறுபடியும் கூப்பிடுவார். படமே முடிஞ்சு போச்சு ஆக்சுவலி. விஜய் சார்லாம் நடிச்சுட்டு போயிட்டாரு. ஓகே. ஆனால் விஜய் சாரோட தான் ஃபர்ஸ்ட் பீஸ்ட்ல வந்து நானும் விஜய் சார் தான் அந்த சீன் டாக்டர்கிட்ட வந்து பேசுவார். அதில் டாக்டரோட அசிஸ்டன்ட் முத்துங்கிற கேரக்டர் நான் தான். அப்போது விஜய் சார் என்னை பார்க்குறாரு, ஃபர்ஸ்ட் சீன் போயிட்டுருக்கு, எடுத்து முடிச்சிட்டாங்க. விஜய் சார் வந்து ஹாய்னாரு. நான் மிரண்டுட்டேன், என்னடா நம்ம பார்த்து ஹாய்னாரு சார் அப்படின்னு. அவ்வளோ சூப்பர். விஜய் சார் வந்து இவ்வளோ டவுன் ஒருத்தாரு. எனக்கு அப்படியே நடிக்கிட்டேன், நம்மளும் வந்து ஹாய்ங்கிறாரு, நம்ம தான் வணக்கம் வைக்கணும், அவர் வந்து ஹாய் சார். அப்புறம் சிரிச்சாரு. அது படம் அப்போ ரிலீஸ் ஆகலை டாக்டர், அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்துருப்பாரு டாக்டர் படம். ஸோ அவர் வந்து அப்புறம் ஷூட்டிங் முடிச்சா கூப்பிடலை. ஏன்னா கூப்பிடவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கேன். 100 days விஜய் சார்லாம் ஷூட்டிங் முடிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் வருது, உங்களுக்கு இன்னொரு ரோலுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணாங்க, செல்வராகவன் சாரோட, நீங்கள் செல்வராகவன் சாரோட அசிஸ்டண்ட்டாக நடிக்க போகிறீங்க. ஓகே. அப்போ நான் தாடி இந்த முடியெல்லாம் வச்சுருக்கேன், ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். இப்போ போனோம்னா என்ன போயிட்டு இன் பண்ணி ஷூலாம் போட்டு எல்லாமே வச்சுட்டேன். இப்படி வந்து தடவி பார்த்தாரு சாரு, நெல்சன் சார், மாலை போட்டிருக்கீங்களா? சரி. அப்படியே டைலாக்லாம் மாத்துறாரு, மாலை போட்டுறதுக்கு தகுந்தாப்புல டைலாக்லாம் மாத்துறாரு. ஓகே. அப்போ உங்களுக்கும் வந்து கண்டிப்பா அங்க கொஞ்சம் நிறைய ஃபன்னா டார்க் காமெடிஸ்லாம் இருந்தது, ரைட்னா? ஓகே. ஆமா. பீஸ்டும் 6 daysக்கு மேலே வந்து ஷூட்டிங் கண்டினியூவாக. செல்வராகவன் சாரும் எனக்கும் ரொம்ப அது ஹியூமர் இருக்கும். போய் சீரட் வாங்கிட்டு வா அப்படின்னு மாதிரி, அந்த மாதிரிலாம் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது அந்த அந்த பீஸ்டில் அப்படி ஒரு நடிப்பனான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்கள், ஒரு சீன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிடுவாங்களா கூட மாட்டாங்களா கூட தெரியாது. ஆனால் லாஸ்ட் 100 days முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் செல்வராகவன் சாருக்கும் எனக்கும் கண்டினியூவாக ஷார்ட் வைக்கிறாங்க. அந்த மாலுக்குள்ளேருந்து ஃபோனில் கான்வர்சேஷன் நடக்கும்ல, அப்போ நாங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது மறக்க முடியாது பீஸ்ட்டு. ஓகே, சூப்பர். அண்ட் அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவால்வர் ரீட்டா. ரிவால்வர் ரீட்டா அப்படின்னா அது டாக்டர் படம் மூலமாக தான் வந்தது. தோனி படம் பார்த்துட்டு அதில் ஒரு கார் திருடுற கேரக்டர் ரிவால்வர் ரீட்டால டேனி ரோலு. ஓகே. அது டேனி அந்த காரை திருடி கிருத்தி சுரேஷ் மேடத்துக்கிட்ட விற்கணும். அவங்க தான் வாலண்டியர் ஃபோன் பண்ணுவாங்க. போயிட்டு அந்த கார் சேல்ஸ் பண்ணும்போது ராதிகா மேடத்தோட ஃபோன் இன்டர்கட்டில் பேசுவேன். ராதிகா மேடம் நானும் டேரக்டாக நடிக்கல, ஆனால் ஃபோனில் பேசிக்கிறோம். பயங்கர ஹியூமர் அது. அவங்க பின்னி பெடல் எடுத்துருவாங்க. மேடம் வந்து அவங்க வேற வருஷம் நம்ம டப்பிங்கில் பார்க்கும்போது, எப்பா ஒரு 10,000 ரூபா குறைச்சிக்கோப்பா அப்படி பேசுவாங்க. சும்மா கொடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்பேன். ஸோ செம்ம ஃபன்னிங் அந்த டைலாக்லாம். நீங்கள் ரிவால்வர் கிட்ட பாருங்க. அந்த அது வந்து ரொம்ப அவங்க வந்து கிருத்தி சுரேஷ் மேடம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நடிப்பாங்க. ரொம்ப ரெஸ்பெக்டான ஹீரோயின் அவங்க.
ஓகே. அண்ட் அடுத்து ஜிகிருதண்டா. ஜிகிருதண்டா வந்து நானும் விஜய் சேதுபதி சாரும் சும்மா கார்த்திக் சாரை பார்க்க போகிறோம். கார்த்திக் சுப்ராஜ் சாரை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு காரில் போய் பார்த்துட்டு ஆஃபீஸில் அப்போ கூட படம்லாம் போயிட்டு ஜிகிருதண்டா நான் வாய்ப்பு கேட்கல, அவர்கிட்ட இது பண்ணல. காஃபி சாப்பிட்டு டியூஷன் பார்த்தாரு. அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு. இப்படி ஒரு ரோல் இருக்குது, சின்னதாக ஒரு ரோல் இருக்குது, பண்ணுறீங்களான்னு ஒரு கோடாக்டர் கேட்டார். சார் பண்ணுறேன் சார். அப்போ சார் பண்ணுறேன் சார். பண்ணுறீங்களா? அப்புறம் போனால் சேதுபதியோட ஃப்ரெண்டாக நடிக்கணும் ஃப்ளாஷ்பேக். ஸோ ஹாப்பி. ஸோ நான் கேட்குறேன் சேதுக்கு ஃபோன், நீங்கள் ரெஃபர் பண்ணீங்களா? இல்லைடா நான் பண்ணல. ஸோ நாங்கள் 2 பேரும் போனதை பார்த்துட்டு அவர் மைண்டில், ஸோ 2 பேரும் ஃப்ரெண்டு, ஸோ இந்த சீனில் ஒர்க் அவுட் ஆகும்னு அவர் டிசைட் பண்ணிட்டார் 2 பேரும் போகும்போது. ஓகே. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கா? வெரி ஹாப்பி. ஒரு சினிமாக்குள்ளேயும் நடிக்கிறோம்ல ஃப்ரெண்டா. கரெக்டு. ஸோ அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பி. அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கவரும் அதே இப்போயே அப்படி தான் இருக்காரு. எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு அப்படின்னா அந்த உயரத்தெல்லாம் அவர் பார்க்கல. அவர் ஆக்சுவலி எப்படி பழகிறார் அப்படிதான். அதெல்லாம் பெரிய ஆச்சரியமாக இருக்குல்ல. ஓகே. நான் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வெப் சீரிஸ். எக்ஸாம் வந்து எனக்கு வந்து சர்க்குணம் சார் வந்து ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 மந்த்துக்கு முன்னாடி கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் பண்ணணும், சில கேரக்டர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்டோரிக்குள்ளே அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கதை சொல்கிறேன்ட்டு ஃபுல்லாக கூப்பிட்டு எனக்கு 3 hours கதை சொன்னார். சார் எக்ஸாம் வந்து தியேட்டரில் வரக்கூடிய படம் சார், என்ன சார் நீங்கள் வெப் சீரிஸ் எடுக்கிறீங்க? இல்லை அது கமிட் ஆகிடுச்சு, தியேட்டரில் வந்தால் பயங்கர பிளாக் பாஸ்டர் அடிக்குமா சார்? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி சொல்லும்போது ஸ்க்ரீன் பிளே கடன்னு போகும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் ஸ்டோரி சூப்பராக சொல்லுவார். அவர் சொன்னார் இந்த மாதிரி. ஓகே சார் கண்டிப்பாக பண்ணுறேன் சார். இந்த வாய்ப்பு அவர் கொடுத்ததே பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஒரு யூனிக்கான ரோல், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ அந்த 5 பேருக்கு ஒர்க் ஷாப் பண்ணோம். அவங்களும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஹாப்பி. அப்புறம் அந்த ரோல் கொடுத்தது. இன்றைக்கி எக்ஸாம் வந்து இன்றைக்கி எங்கே போனாலும் மீடியாவில் எக்ஸாமில் சூப்பராக பண்ணீங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஹாப்பினஸ் இருக்குல்ல. நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு கேரக்டரும் வித்தியாசப்படுத்தி பர்ஸ்டைலாக ஆக்ட் பண்ணுறது தான் அந்த காட் கிஃப்ட். ஒரே மாதிரி மோனோலாக்காக பண்ணாமல் இந்த படத்தில் இப்படி ஒரு ரோல் பண்ணேன், சின்னதாக இருக்கட்டும் அது பெருசாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும், ஆனால் வேரியேஷன் பண்ணி ஆக்ட் பண்ணுறது ஒரு ஆக்டர் கூட ஒரு பிளெஸிங் தானே. அது எனக்கு நடக்குது. படத்துக்கு படம் வேரியேஷன் பண்ணி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் யூனிவர்ஸ் கொடுக்குது. எல்லா இயக்குனருக்கும் கொடுக்குறாங்க. எல்லா இயக்குனருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே சூப்பர். அண்ட் இப்போ நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி எல்லா ரோலும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை காட்டிலும் உங்களுக்கு ஒரு ட்ரீம் ரோல் இருக்கும் இல்லையா? அந்த ரோல் என்ன சொல்லுங்க? எந்த ரோல் கொடுத்தாலும் அதுக்குள்ளே நான் ப்ளே பண்ணணும். அது எந்த ரோலாக இருந்தாலும். இப்போ வில்லன் பெரிய படத்தில் நீங்கள் தான் மெயின் லீடு வில்லன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதில் நடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னமெல்லாம் ஸ்கோப் லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த இன்டென்சிட்டி ஆக்ட் பண்ணுறது விஷயங்கள்லாம் இருக்குது, நுணுக்கமான விஷயம். அதில் ஹியூமர் சேர்த்து பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நமக்குள்ளே இருக்குல்ல. அதுக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம பண்ணுவோம். ஓகே. ஒரு சாதாரண ஆள் இப்படி நடிப்பானா? நீங்கள் பாடி ஃபில்டர் இல்லை, பயங்கரமான தோற்றம் கிடையாது, நெவர். இந்த ஆக்டிங் ஸ்கில்லு தான் உள்ளே இருக்கணும். அதை ப்ளே பண்ணுறதான விஷயம், அந்த நுணுக்கமான விஷயங்களை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா. ஓகே சூப்பர் சார். அண்ட் அடுத்த கேள்வி என்ன, இது வந்து நீங்கள் வந்து இந்த இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜிகிர்தண்டா, பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்டர், இது 4ல் ஒரு படம் வந்து மறுபடியும் வந்து எடுக்க போகிறாங்க பார்ட் 2 அந்த மாதிரினா எதை சூஸ் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஒரு படம் கூட ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது கிடையாது. மூட கூட ஒரு ஜானர்னா டாக்டர், அதுக்கு மேலே அப்புறம் ஜிகிர்தண்டா. ஸோ இது எல்லாமே லெஜெண்டரி டைரக்டராக இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவீங்க? எல்லாத்தையும் சூஸ் பண்ணுவீங்க. எதே எனக்கு வாய்ப்பு தானே இம்பார்ட்டன்ட். இந்த படம் பெஸ்ட், அந்த படம் பெஸ்ட், எல்லாமே பெஸ்ட் படத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ எல்லா படமே பெஸ்ட் படத்தில் நடிச்சிருக்கேன். நான் பெஸ்ட் எல்லாம் நடித்த படம்லாம் ஹிட் ஆகிருக்கு. 100 crores மேலே ஆயிருக்கு, 200 crores எல்லாமே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு ஜிகிர்தண்டா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இல்லை நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், இப்போ குற்றம் கடிதல்னு ஒரு படத்தில் சின்னதாக ரோல் பண்ணி அந்த படம் நேஷனல் அவார்டு இருக்குது. அப்புறம் லென்ஸ்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். லென்ஸ் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். அந்த லென்ஸ் படத்தில் நான் தான் அந்த படத்தோட லென்ஸ் வைக்கிறதே, அது மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது.
வில்லன் மாதிரி தான் அந்த படத்துல. ஸோ அதுல அதுக்கப்புறம் தலைக்கூத்தல்னு ஒரு படம், அதுலயும் ஜெயபிரகாஷ் ராஜ் தான். இப்போ காதல் என்பது பொது உடைமை, அதுலயும் ஒரு சின்ன ரோலா பண்ணியிருப்பேன். ஓகே. இப்ப எல்லா படத்துலயும் வந்து ரிலீஸ் தான் இல்லையா? இல்ல ரிலீஸ் எல்லா படத்தையும் நடிச்சிருக்கோம். நீங்க சொல்ற பெஸ்ட் படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள்ல பண்றாங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து அது சேலஞ்சிங் தானே, அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தானே. ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். தேங்க்யூ மேடம். என்ன நேர்லயே ஷோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya, signing off from Spotlight.